Good afternoon, sir. Good afternoon. Okay, 8:45 ஆயிட்டுது. நாங்க ஸ்டார்ட் பண்ணோம் கிளாஸ. Okay, லாஸ்ட் sir. டைம் கிளாஸ்ல நாங்க கோணங்கள் படிச்சோம். நாங்க முக்கோணத்துல கோணங்கள், அகக்கோணம், புறக்கோணம், இந்த அதுகளோட இவ்வளவு பாகை என்று படிச்சு அதுல இருந்து நாங்க இப்படி உதாரணமாக இந்த மாதிரி கேள்விகள் வருமென்று பார்த்து அதுக்கு பலன் பயிற்சி எடுக்கிறாங்க. இன்றைக்கு சூத்திரங்கள் என்றா என்னன்னு பார்ப்போம். இது நாங்க சமன்பாடு படிச்ச நாங்க ஒரு 2 கிளாஸுக்கு முதல் சமன்பாடு எப்படி தீர்க்கிறது, ஒரு காரணி தெரியாம இருந்தா எப்படி தீர்க்கிறது, 2 காரணிகள் தெரியாம இருந்தா எங்களுக்கு 2 சமன்பாடு தந்தா அது எப்படி தீர்க்கிறது என்றெல்லாம் படிச்சுட்டோம். அப்ப இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக 2-3 காரணிகள், தெரியாத காரணிகள் இருந்தா அதை எப்படி நாங்க தீர்க்கலாம், அந்த 2-3 காரணிகளை எப்படி நாங்க ஒரு சமன்பாட்டின் மூலம் காட்டி தீர்க்கலாம், பிரதியிடல் மூலம் என்று பார்ப்போம் இன்னைக்கு. சரியா? சூத்திரங்கள் என்றால் என்ன? சூத்திரம் என்றா என்ன? இப்ப உங்களுக்கு தெரியாத காரணி 2-3 இருந்துச்சுன்னா அத ஒரு சமன்பாட்டுல கொடுக்கல, அதற்கு பேர் தான் நாங்க சூத்திரம் என்று சொல்லுவோம். இப்ப இந்த உதாரணத்துல காட்டுறது உங்களுக்கு நீங்க 8ஆம் வகுப்புல படிச்சிருப்பீங்க. ஒரு உருவத்தின் உச்சிகளையும் ஒரு உருவத்தின் பக்கங்களையும் கொடுத்திருந்தா அந்த உருவத்துல எத்தனை விளிம்புகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். சரியா? அதுக்கு ஒரு சூத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த சூத்திரத்தின்படி இப்படியான ஒரு வடிவத்தை எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த வடிவம் என்ன? இந்த வடிவத்துல எத்தனை உச்சிகள் உண்டு? 1, 2, 3, 4, 5 உச்சிகள் உண்டு இல்லையா? ஆமா சார். எத்தனை பக்கங்கள் உண்டு? இது ஒரு பக்கம், இது இன்னொரு பக்கம். 5 உச்சிகளுக்கு 5 பக்கங்கள் இருக்கு. அப்ப உச்சிகளின் எண்ணிக்கை 5, முகங்களின் எண்ணிக்கை 5, மறை 2. அதுதான் அந்த சூத்திரம். அப்ப 5 சக 5 10, மறை 2 8. அப்ப எத்தனை விளிம்புகள் என்று இருக்கிறதே ஒன்றில் எண்ணி காணலாம், இல்லாட்டி இந்த சூத்திரத்தை வைத்து காணலாம். இப்ப எண்ணுவோம். 1, 2, 3 விளிம்பு, 4, 5, 6, 7, 8 விளிம்புகள். இந்த உருவத்தில் இருக்கிற விளிம்புகள் 8. அப்ப இந்த சூத்திரத்தை நீங்க எப்படி எழுதலாம்? அதாவது எங்களுக்கு தெரிய வேண்டிய விளிம்புகளின் எண்ணிக்கையை E என்று எழுதினோம்டா, ஆங்கிலத்துல E என்று, உச்சிகளின் எண்ணிக்கையை V என்றும், முகங்களோ பக்கங்களின் எண்ணிக்கையை F என்றும் எழுதினோம்டா நாங்க இதை ஒரு சூத்திரமாக எழுதலாம். அதாவது 1, 2, 3 காரணிகள் இருக்கு, தெரியாத காரணிகள். E சமன் V சக F மறை 2. இப்படி ஒரு சமன்பாடு உங்களுக்கு கிடைத்தா அதுக்கு பேர் சூத்திரம். அதாவது இவ்வாறு ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்ட பல மாறிகளுக்கிடையே, அதாவது பல காரணிகளுக்கிடையே உள்ள தொடர்பை காட்டும் சமன்பாடு. இந்த உதாரணத்துல விளிம்புகளின் எண்ணிக்கையை உச்சிகளின் எண்ணிக்கையோடு தொடர்பு படுத்தியும் முகங்களின் எண்ணிக்கையோடு தொடர்பு படுத்தியும் ஒரு சமன்பாடு காண்றோம். அந்த சமன்பாட்டுக்கு பேர் சூத்திரம். விளங்கிச்சாது உங்களுக்கு? ஓகே. இந்த சூத்திரத்துல இந்த E என்ற எழுத்து இந்த சமன்பாட்டுல இடது பக்கத்துல இருக்கு இல்லையா?
இ. இந்த இடது பக்கம் இருக்கிற காரணிக்கு பெயர் அப்படி ஒரு கண்டுபிடிக்கிறேன்டா, அந்த அப்படி ஒரு காரணியை நாங்க கண்டுபிடிக்க வேண்டும்டா அந்த காரணிக்கு பேர் எழுவாய். அந்த காரணியை நாங்க எழுவாயாக மாற்றோம். அதாவது லெஃப்ட் சைடு சமன்பாட்டுல லெஃப்ட் சைடுக்கு கொண்டு வந்தோம்டா அதுக்கு பெயர் எழுவாய். இந்த சமன்பாட்டுல இ எழுவாய். அதே நேரம் நாங்க வியையும் எழுவாயாக்கலாம், எஃப்ஐயும் எழுவாயாக்கலாம். சரியா? அப்ப எழுவாய் என்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கேள்வியில வரும் இந்த காரணியை எழுவாயாக மாற்றி சமன்பாடை தீர்க்க. அப்படி என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எழுவாய் என்றா என்னது? எழுவாய் என்றா ரெண்டோ மேற்பட்ட காரணிகள் இருக்கிற ஒரு சமன்பாட்டில் சமன்பாட்டுக்கு லெஃப்ட் சைட்ல இடது பக்கம் இருக்கிறது தான் எழுவாய். அதுதான் இந்த அடுத்த ஸ்லைட்ல காட்டியிருக்கு. சூத்திரத்தில் உள்ள கணியங்கள் மாறிகள் எனப்படும். ஒரு சூத்திரத்தின் சமன் அடையாளத்தின் ஒரு பக்கத்தில், பொதுவாக இடது பக்கம், பெரும்பாலும் ஓர் உறுப்பு மாத்திரம் இருக்குமாறும் மற்ற உறுப்புகள் மறுபக்கத்தில் இருக்குமாறும் எழுதப்படும். அதாவது இ சமன் வி சக எஃப் மறை 2. இவ்வாறு ஒரு சூத்திரத்தின் ஒரு பக்கத்தில் உள்ள இத்தனி உறுப்பானது, இந்த சூத்திரத்துல அந்த தனி உறுப்பின் பேர் இ, அந்த தனி உறுப்பானது அச்சமன்பாட்டின் எழுவாய் எனப்படும். சரியா? அப்போ எந்த ஒரு சமன்பாட்டிலையும் லெஃப்ட் சைட், அதாவது இடது பக்கம் ஒரு தனி உறுப்பு, ஒரு மாறிலி, ஒரு காரணி இருந்துச்சுண்டா அதுதான் அந்த சமன்பாட்டின் எழுவாய். விளங்கிச்சா? அப்ப இந்த சமன்பாட்டு அதுக்கு கீழே இருக்கிற ஒரு சமன்பாடு, இன்னொரு சமன்பாடு கொடுக்கப்பட்டுள்ளது. எஃப் சமன் 9/5 சி சக 32. இந்த சூத்திரத்துல எது எழுவாய்? எஃப் எழுவாய். விளங்கிச்சாது? அந்த சமன்பாட்டுல இடது பக்கம் இருக்கிறது தான் எழுவாய். இந்த சமன்பாட்டுல எஃப் எழுவாய். அது விளங்கிச்சா? ஓகே. இப்ப இதுல உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த உதாரணத்துல முதலாவது உதாரணம் பி சமன் 2 அடைப்புக்குறி ஏ சக பி அடைப்புக்குறி முடிவு. அந்த சமன்பாட்டுல எது இந்த இப்ப கொடுத்திருக்கிற முறையில எது எழுவாய்? கோகிலேஷினி சொல்லுங்க. பி. ஓகே, பி. இந்த நான்காவது உதாரணத்துல y சமன் mx சக c என்ற உதாரணத்துல எது எழுவாய்? y எழுவாய். y எழுவாய். வெரி குட். ஓகே. அப்ப இப்ப இதுல y எழுவாயாக இருந்தாலும் நாங்க c-ஐயும் எழுவாயாக்கலாம். இந்த c-ஐ எழுவாயாக்குற அப்படி என்று பார்ப்போம். சரியா? இப்ப இந்த உதாரணத்துல y தான் எழுவாய். y சமன் mx சக c. இப்ப இந்த உதாரணத்துல y எழுவாய். அதே நேரம் நாங்க c-ஐயும் எழுவாயாக்கலாம். சரியா? நாங்க c எழுவாயாக்குறதுக்கு mx நாங்க மற்ற பக்கத்துக்கு கொண்டு போனோம்டா y மறை mx சமன் c இப்படி எழுதலாம் தானே? அதே நேரம் நாங்க இப்ப மெட்ட பக்கம் எழுதணும்ல. ஆகவே c சமன்
y மறை mx என்று எழுதலாமா? எழுதலாம் சார். எழுதலாம். அப்ப எழுதுனா இப்ப இப்ப இந்த இந்த சமன்பாட்டுல எது எழுவாய்? சி சார். சி எழுவாய். விளங்கிச்சா? அப்ப ஆமா சார். சில நேரம் உங்களுக்கு உதாரணத்தை கேள்வி கொடுக்கப்படும் ஒரு கேள்வியில கொடுத்திருக்கிற சமன்பாட்டை மாற்றி இன்னொரு காரணியை எழுவாயாக மாற்றி அதன் பெருமானத்தை காணுவது சில நேரம் உங்களுக்கு கேள்விகள் கொடுக்கப்படலாம். இந்த உதாரணத்தை பார்ப்போம். முதல் படிச்ச மாதிரி எப்படி ஒரு சமன்பாட்டுல நாங்க வேறொரு காரணியை எழுவாயாக மாற்றலாம். இப்ப இந்த உதாரணம் ஒன்றுல v சமன் u சக at, v சமன் u சக at என்ற ஒரு சூத்திரம். அதன் கேள்வி அந்த சமன்பாட்டில இருந்து ai எழுவாயாக மாற்றுற. சரியா? அதை நீங்க கண்டு சொல்லுங்க எனக்கு. இப்ப நான் உங்களுக்கு 2-3 உதாரணம் காட்டிட்டேன். இந்த உதாரணத்துல v சமன் u சக at என்ற உதாரணத்தை எழுதி இந்த சமன்பாட்டை மாத்துங்க a எழுவாயாக வரும்படியாக. ஓகே, கோகிலேஷன் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன மாதிரி வந்துச்சு? ஏ எழுவாக மாற்ற எப்படி வந்துச்சு சமன்பாடு? ஏ சமன் u சக u சக t சார். ஏ சமன் u சக t. ஓகே, எழுதுவோம் அத. A சமன் u சக t. ஓகே, மெட்டாக்களுக்கு விதுஷிகாக்கு என்ன சார்? செஞ்சிட்டு இருக்கேன் சார். ஓகே, சரண்யா சார் a சமன் சொல்லுங்க. a சமன் v சய u சார். v சய u சார். விதுஷிகா நீங்க செய்து சொல்லுங்க எனக்கு. உங்களோட டிஸ்கனெக்ட் ஆயிட்டு. ஓகே, பாப்போம் இப்படி செய்யறாரு. சரியா? v சமன் u சக at. இதுதான் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உதாரணம். எதை எழுவாயாக மாற்றணும்? a. அப்ப இத நாங்க u இங்கால கொண்டு வந்தோம்னா இடது பக்கத்துக்கு v சய u சமன் at இல்லையா? ஆமா சார். ஓகே, அதே சமன்பாட்டை நாங்க இப்படியும் எழுதலாம். at சமன் v மறை u எழுதலாமா? அப்படி எழுதலாம் சார். இப்படி எழுதலாம். இப்ப எதை நாங்க எழுவாயா மாற்றணும்? a. ஆகவே a சமன் at என்றா அதை நாங்க at என்றா நாங்க a தர t என்று தானே சொல்றோம் இல்லையா? ஆமா சார். ஓகே, அப்போ a சமன் v மறை u. இந்த டீய சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு போனா என்ன நடக்கும்? பிரித்தல் நடைபெறும் சார். பிரித்தல்.
இல்லையா? ஆமா சார். சரண்யா, நீங்க எதுல பிளவிட்டீங்க? வி மறை வி சாய யூன்னு சொன்னீங்க. டி என்ன நடந்துச்சு? டி அங்கிட்டு கொண்டு போய் பிரிக்கப்படல சார். ஓகே, 3 பேருக்கும் விளங்கிச்சா இது? ஆமா சார். சார் இந்த கணக்கு திரும்ப ஒருக்கா விளங்கப்படுத்தி விடுங்க சார். இதுல சமன்பாடு வந்து வி சமன் யூ சக ஏடி இல்லையா? எழுவாய மாற்ற வேண்டியது வந்து ஏ. அப்ப இந்த சமன்பாட்டுல யூ இந்த சமன்பாட்டுக்கு இடது பக்கம் கொண்டு வந்தா அதுக்கு வி யூ வந்து மறை யூவா மாறும். ஆகவே வி மறை யூ சமன் ஏடி. அது விளங்கிட்டா விதிஷ்டிக்காக்கு? ஆமா சார். ஓகே, இதே சமன்பாட்டை நாங்க இப்படி எழுதலாம். ஏடி சமன் வி மறை யூ. இப்படி எழுதலாமா? ஆமா சார். ஓகே, ஏடி என்ன? ஏடி என்றா ஏ தர டி. சார். ஓகே, அப்ப ஏத்தான் நாங்க எழுவாய மாற்றோம். ஆக ஏ எழுவாய மாற்றா இந்த டீய சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு போறோம். டீய சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு போனா என்னவா வரும்? பிரித்தல் டி. பிரித்தல். ஆகவே வி மறை யூ பிரித்தல் டி. விளங்கிச்சா? ஆமா சார். ஓகே, குட். அடுத்த உதாரணத்தை அப்ப நீங்க செய்யுங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். எஸ் சமன் எண்ணின் கீழ் 2 அடைப்புக்குறி ஏ சக எல். அதுதான் தரப்பட்டுள்ள சூத்திரம். எஸ் சமன் எண்ணின் கீழ் 2 அடைப்புக்குறி ஏ சக எல். இதுல நீங்க எழுவாயாக மாற்ற வேண்டிய எழுத்து எண். எண்ணை எழுவாயாக மாற்றி இந்த சமன்பாட்டை இன்னொரு விதத்தில் குறிக்கவும். யாரு கண்டுபிடிச்சது? சொல்லுங்க, உங்களோட விடை என்னன்னு. சார் என் சமன் சொல்லுங்க. என் சமன் 2s கீழ் a சக l சார். 2s இன் கீழ் a சக l. ஆமா சார். ஓகே, விதுஷிகா கோகுலேஷன் உங்களுக்கு என்ன விட வருது? சார் என் சமன் s சக a l பிரித்தல் 2. ஓகே, இதை எப்படி நாங்க எழுவாயாக மாற்ற வேண்டிய எழுத்து என்ன? எண். அதாவது இந்த சூத்திரத்தை எஸ் சமன் என்று இருக்கிறது நாங்க எண் சமன் என்று கொடுக்கணும். அதுதான் கேள்வி இல்லையா? ஆமா சார். ஆமா சார். அப்ப நாங்க எண்ணின் கீழ் 2 அப்படியே வச்சிருந்து சமன்பாட்டுக்கு வலது பக்கத்துல இந்த ஏ எல்லை ஏ சக எல்லை சமன்பாட்டுக்கு இடது பக்கம் கொண்டு வந்தா இப்படி எழுதலாம். இந்த ஏ சக எல்லை சமன்பாட்டுக்கு இடது பக்கமா கொண்டு வந்தா இப்படி எழுதலாம். ஏ சய எல் சார். a சய l. எல்லா ஆமா சார். ஓகே, முதல் சொல்லுங்க, இப்படி எழுதுறத நாங்க எந்த வடிவத்தில் எழுதலாம்? அதாவது எண்ணின் கீழ் 2 அடைப்புக்குறி ஏ சக எல் என்றிருந்தா அதன் விளக்கம் வந்து பெருக்கணும் சார். ஏ சக எல். அப்படித்தான் அதன் விளக்கம். சரியா? அப்ப இப்ப சொல்லுங்க, நாங்க சமன்பாட்டுக்கு
இடது பக்கம் அடைப்புக்குறி ஏசாக எல்லை கொண்டு வந்தா என்ன நடக்கும்? இப்ப வலது பக்கம் அது பெருக்கல். அப்ப அது இடது பக்கம் கொண்டு வந்தா என்ன நடக்கணும்? பிரித்தல் சார். அத பிரித்தலாக மாறும். சரியா? இது பிரித்தலாக மாறும். ஆகவே எஸ்ஸின் கீழ் ஏ சக எல் என்ன மாறும்? இது விளங்கிச்சா? ஆமா சார். ஆமா ஓகே. அப்ப இந்த சமன்பாட்டை நாங்க என்னத்தான் எழுவாயா மாத்தணும்? என்னத்தானே கேட்டிருக்காங்க எழுவாயா மாத்த சொல்லி? ஆம், என்ன எழுவாய மாற்றணும்? ஆகவே இந்த சமன்பாட்டை நாங்க எண்ணின் கீழ் 2 சமன் எஸ்ஸின் கீழ் ஏ சக எல் என்று எழுதலாம். ஆகவே என் சமன் இந்த இடது பக்கத்துல இருக்கிற 1 கீழ் 2 நாங்க வலது பக்கத்துக்கு கொண்டு போனா என்னவா மாறும்? பெருக்கலாக மாறும். ஆகவே 2s இன் கீழ் ஏ சக எல். விளங்கிச்சா? ஆமா சார். சரண்யா, இதுதானே உங்களோடபடியா வந்தது? ஆமா சார். யாருக்கு இது விளங்கல? சார் எனக்கு ஒரு வாட்டி விளங்கப்படுத்தி விடுங்களேன் சார். ஓகே. இதுல கொடுத்த உதாரணம் சூத்திரம் எஸ் சமன் எண்ணின் கீழ் 2 ஏ சக எல். நாங்க முதல் படிச்சோம் இன்னைக்கு தொடங்கல. சமன்பாட்டுக்கு இடது பக்கம் இருக்கிற ஒரு காரணி இருந்துச்சுன்னா அதுதான் எழுவாய். இப்ப இந்த உதாரணத்துல இந்த சமன்பாட்டுல எழுவாய் எஸ் சமன்பாட்டுக்கு எது இடது பக்கம் இருக்கிறதோ அதுதான் எழுவாய். அப்ப இந்த உதாரணத்துல கேட்டிருக்கிறது இந்த சமன்பாட்டுல எஸ் என் ஏ எல் என்று காரணிகள் இருக்கு. ஏஐ எழுவாயாக மாற்றவும், எண்ணை எழுவாயாக மாற்றவும். அப்ப எண்ணை எழுவாயாக மாற்றுறதுக்கு தான் நாங்க இதை படிச்சிருக்கோம். இப்ப எஸ் இத அடைப்புக்குறியாக இருந்தா அது பெருக்கலுக்கு சமன். அந்த பெருக்கலை இந்த ஏ சக இந்த பெருக்கலுக்கு சமன் நாங்க அதுல சொன்ன பேருந்து இந்த பெருக்கல்ல சமன்பாட்டுக்கு இடது பக்கமா கொண்டு வந்தா இந்த பெருக்கல் என்ன நடக்கும்? அது விளங்கிச்சா? இந்த பெருக்கல் பிரித்தலாக மாறும் தெரியுமா? ஆமா சார். ஓகே. அதாவது எஸ்ஸிக்கு ஏ சக இல்லைன்னு வரும் பிரித்தல் சமன் இந்த எண்ணின் கீழ் 2. இதே சமன்பாட்டை நாங்க மாத்தி எழுதுறோம். எண்ணின் கீழ் 2 சமன் எஸ் இன் கீழ் ஏ சக எல். எங்களுக்கு எழுவாயாக மாற்ற வேண்டிய காரணி எண். ஆகவே எண் சமன் இந்த 2 ஒன்றின் கீழ் 2 எண்ணின் கீழ் 2 ஒன்றின் கீழ் 2. அதை நாங்க சமன்பாட்டுக்கு வலது பக்கம் கொண்டு போனோம்னா அது பெருக்கலாக மாறும். ஆகவே எண் சமன் 2 தர எஸ் 2s இன் கீழ் ஏ சக எல். ஓகே சார். ஆமா சார். இப்ப எல்லாரும் இந்த செய்யுங்க. அப்ப இந்த உதாரணத்தை இதுல பிளவிடக்கூடாது யாரும். சரியா? டைம் எடுத்து செய்யுங்க இந்த உதாரணத்தை. எல் சமன் ஏ சக அடைப்புக்குறி எண் மறை 1 அடைப்புக்குறி முடிவு டி
எல் சமன் ஏ சக அடைப்புக்குறி தொடக்கம் எண் மறை ஒன்று அடைப்புக்குறி முடிவு டி. இந்த சூத்திரத்தில் எண்ணை எழுவாயாக்குக. நீங்க என்ன விட உங்களுக்கு கிடைச்சது? என் சமன் எல் சய ஏ சக ஒன்று எல் சய ஏ கீழ் டி சக ஒன்று சார். ஓகே. பாப்புலேஷனுக்கு என்ன விட? சார் சரி சார் இப்பதான் சரிங்க. ஓகே. சார் என் சமன் ஏ மறை ஒன்று பிரித்தல் ரெண்டு சார் டி சார். ஓகே ஓகே சரிப்பா. எண்ணத்தான் நாங்க எழுவாயாக மாற்றோம் இல்லையா? அப்ப ஏ நாங்க சமன்பாட்டுக்கு இடது பக்கம் கொண்டு வருவோம். எல் மறை ஏ சமன் எண் மறை ஒன்று டி. இது விளங்கிச்சா? ஆமா சார். ஆமா சார். இப்ப சொல்லுங்க. எல் மறை ஏ சமன் இந்த சமன்பாட்டுல வலது பக்கத்துல இருக்கிற டிய இடது பக்கத்துக்கு கொண்டு வந்தா என்ன நடக்கும்? பிரித்தல் சார். பிரித்தல். அதாவது இது இப்பவுமே பெருக்கல் இல்லையா? ஆமா சார். அப்போ இடது பக்கம் கொண்டு வந்தா அது பிரித்தலாக மாறும். அதாவது எல்லின் கீழ் ஏஐ நாங்க டியால பிரிக்கணும். அது விளங்கிச்சா? ஆமா சார். ஓகே. சமன் எண் மறை ஒன்று. இதை நாங்க மாற்றி எழுதலாம். எண் மறை ஒன்று சமன் எல் மறை ஏ இன் கீழ் டி. இது யாருக்கு விளங்கல? இந்த ஸ்டெப் மட்டும். ஓகே. கேள்வி வந்து ஆகவே என் சமன் எல் மறை ஏ இன் கீழ் டி. மறை ஒன்று நாங்க சமன்பாட்டுக்கு வலது பக்கத்துல கொண்டு போனா என்ன நடக்கும்? நேர் ஒன்று சார். நேர் ஒன்றாக மாறும். யாருக்கு விளங்கல? இதைத்தான் நாங்க அதில் எழுதியிருக்கிறோம். எல் மறை ஏ இன் கீழ் டி சக ஒன்று. எல் மறை ஏ இன் கீழ் டி சக ஒன்று. லைன் வீக் விளங்கிச்சா இது? ஆமா சார். கோகுலேஷனுக்கு? ஆமா சார். ஓகே. ஓகே. அப்ப நாங்க இப்ப உதாரணம் நல்லா படிச்சுட்டோம். அதாவது ஒரு சூத்திரம் கொடுக்கப்பட்டிருந்து அதுல இரண்டோ அதுக்கு மேற்பட்ட காரணிகளோ தரப்பட்டிருந்தால் நாங்க ஏதாவது ஒரு காரணியை எழுவாயாக மாற்றி சமன்பாட்டை மாற்றி எழுதலாம். சரியா? இப்ப இந்த உதாரணம் உண்டு. சில உதாரணத்துல சொல்லுவீங்க இந்த சூத்திரத்துல ஒரு சூத்திரத்துல
அந்த தெரியாத காரணிகளுக்கு பெறுமதியை கொடுத்து எழுவாயாக இருக்கிற காரணியையோ அல்லாட்டி எழுவாய் அற்ற காரணியின் பெருமானத்தையோ காண சொல்லிடலாம். அதை எப்படி காண்றேன்னு பார்ப்போம். இப்ப இந்த சூத்திரத்துல VE சமன் V சக F மறை 2. சரியா? V இன் பெருமானம் 6 இருந்து F இன் பெருமானம் 5 இருந்தால் E இன் பெருமானம் என்ன? அது லேசு. அதாவது V-க்கு பதிலாக 6 பிரதியிட்டு F-க்கு பதிலாக 5 பிரதித்தால் 6 சக 5 11 மறை 2. ஆகவே விடை 9. E இன் விடை 9. விளங்கிச்சா? இப்ப இந்த உதாரணத்தை பார்ப்போம். இந்த உதாரணத்துல எங்களுக்கு தெரியும், நாங்க முதல் படிச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கல. E வந்து விளிம்புகளின் எண்ணிக்கை, V வந்து உச்சிகளின் எண்ணிக்கை, F வந்து அதன் முகங்களின் பக்கங்களின் எண்ணிக்கை என்று படிச்சுனாங்க. சரியா? அதாவது விளிம்புகளின் எண்ணிக்கை E எனவும், உச்சிகளின் எண்ணிக்கை V எனவும், முகங்களின் எண்ணிக்கை F எனவும் கொள்வோம். தரப்பட்டுள்ள சூத்திரம் வந்து E சமன் V சக F மறை 2. விளங்கிச்சா? இப்ப இந்த உதாரணத்துல கேட்டிருக்க கேள்வி வந்து V இன் பெருமானத்தை காண்க. V இன் பெருமானத்தை காண்க. அந்த V இன் பெருமானத்தை காண்றதுக்கு தரப்பட்டுள்ள தரவு ஒரு வடிவம் 7 முகங்களையும் 12 விளிம்புகளையும் கொண்டுள்ள திண்மப் பொருள். 7 முகங்களையும் 12 விளிம்புகளையும். இந்த சூத்திரத்துல 7 முகங்கள் என்றா எந்த எழுத்துக்கு அது சமன்? 7 முகங்கள் F sir. F. 12 விளிம்புகள் எதற்கு சமன்? V sir. விளங்கல? V sir. Sir, E sir. E. விளங்கிச்சா? E. என்ன அப்படித்தான் தந்திருக்கிறான். V எனவும் விளிம்புகளின் எண்ணிக்கை E. அப்ப 12 விளிம்புகள். முகங்களின் எண்ணிக்கை F. 7 முகங்கள். அப்ப இதுல தெரியாத காரணி எது? V sir. V. அதாவது உச்சிகளின் எண்ணிக்கை எங்களுக்கு தெரியாது. அந்த உச்சிகளின் எண்ணிக்கையை தெரியறதுக்கு நாங்க இந்த சமன்பாட்டை அப்படியே வைத்து பிரதிட்டு காணலாம். அல்லாட்டி V-ஐ எழுவாயாக மாற்றி அப்படியும் காணலாம். சரியா? நாங்க முதல் இருக்கிற சமன்பாட்டை அப்படியே எழுதி காணுவோம். E சமன் V சக F மறை 2. ஈக்கு பதிலா என்னத்தை போடுவீங்க? என்ன பெருமானத்தை பிரதியிடுவீங்க? 12. 12. ஆகவே ஈக்கு பதிலா 12. F-க்கு பதிலா என்னத்தை பிரதியிடுவீங்க? 7. அப்ப 12 சமன் V தான் தெரியாத காரணி சக 7 மறை 2. ஆகவே 12 சமன் V சக 7 மறை 2 வந்து 5. ஆகவே V சமன் 12 மறை 5 7. அது விளங்கிச்சா உங்களுக்கு? அந்த சமன்பாட்டை அப்படியே எழுதி தரப்பட்டுள்ள எண்களை பிரதியிட்டு நாங்க
வியின் பெருமானத்தை காணலாம். அது ஒரு முறை. இன்னொரு முறை வியை எழுவாயாக மாற்றி காணலாம். இப்ப சமன்பாடு வந்து இ சமன் வி சக எஃப் மறை 2. வியை எழுவாயாக மாற்றி எழுதுங்க அந்த சமன்பாட்டை. இந்த சமன்பாட்டை வியை எழுவாயாக மாற்றி எழுதுங்க எனக்கு. இப்ப வி சமன் என்ன? வியை எழுவாய மாற்றம் அப்படி சமன்பாடு மாறும். வி சமன் சொல்லுங்க. வி சமன் என்ன? வி எழுவாக மாற்றினா எப்படி சமன்பாட்டை எழுதலாம்? வி சமன் சார் இ சய எஃப் சக 2 சார். இ மறை எஃப் சக 2. லைன் வீக் வந்துச்சா அந்த விட? ஆமா சார். யூஷிகா, எஸ் சார். கோகுலேஷ்னி, ஆமா சார். ஓகே. அப்ப வி சமன் ஆமா சார். வி சமன் இ சக 2 மறை எஃப். அப்படி அந்த சமன்பாட்டுல கேட்ட காரணியை எழுவாயாக மாற்றி பின்பு ஈக்கும் எஃப்க்கும் தரப்பட்ட பெருமானங்களை பிரதியிட்டு இ சமன் 12 எஃப் சமன் 7. ஆகவே வி சமன் இ வந்து 12, ஈக்கு பதிலாக 12 சக 2 மறை எஃப் எஃப்க்கு பதிலாக 7 பிரதியிட்டோம்டா 12 சக 2 14 மறை 7. ஆகவே வியின் பெருமானம் 7. ஓகே ஏதாவது சார். கேள்வி இருக்கா அதுல? இல்ல சார். இல்ல சார். ஓகே. அப்ப உங்களுக்கு நீங்க கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க அந்த எழுவாயாக மாற்றுறத. இந்த உதாரணத்தை எழுதி கொள்ளுங்க. எஸ் சமன் எண்ணின் கீழ் 2 ஏ சக எல். எஸ் சமன் எண்ணின் கீழ் 2 அடைப்புக்குறி ஏ சக எல். இப்ப நாங்க இந்த உதாரணம் முதல் செய்தனாங்க. ஆனா நாங்க அதுல கண்டுபிடிச்சது வந்து எண்ணை எழுவாயாக்கி கேட்கிற கேள்வி, இந்த சமன்பாட்டுக்கு கேட்கிற கேள்வி ஏஐ எழுவாக்கி. ஏஐ எழுவாயாக்குக. இந்த உதாரணத்துல மூன்றாவது உதாரணத்துல ஏ எழுவாயாக்கி சமன்பாட்டை எழுதவும். எல்லாரும் செய்யுங்க. அத எஸ் சமன் எண்ணின் கீழ் 2 அடைப்புக்குறி ஏ சக எல் அடைப்புக்குறி முடிவு. இப்ப இருக்கிற உதாரணத்துல எஸ் தான் எழுவாய். கேட்கப்பட்ட கேள்வி ஏஐ எழுவாயாக்குக. ஏங்கள் எல்லை நாங்க வலது பக்கத்திலே வச்சிருப்போம். அப்ப இந்த எண்ணின் கீழ் 2 சமன்பாட்டுக்கு இடது பக்கத்தில் கொண்டு வந்தா என்ன நடக்கும்? பெருக்கப்படும் சார். எது பெருக்கப்படும் சார். எது பெருக்கப்படும்? சார் பிரிப்படும் சார். எது பிரிப்படும்? இப்ப இதுல 2 இருக்கு. நான் சொல்றது எண்ணின் கீழ் 2. முதல் எண்ணை கொண்டு வரோம். எண் ஒன்றொன்றா ஹேண்டில் பண்ணுவோம். இந்த முதல் ஓகே, திருப்பி நான் சொல்றேன். எஸ் சமன் எண்ணின் கீழ் 2 தர ஏ சக எல். இந்த எண்ணின் கீழ் 2 அதன் பொருள் வந்து அரை ஒன்றின் கீழ் 2 எண் தர ஒன்றின் கீழ் 2. இந்த 2ஐ சமன்பாட்டுக்கு இடது பக்கம் கொண்டு வந்தா என்ன நடக்கும்? முதலாவது கேள்வி, இந்த 2ஐ சமன்பாட்டுக்கு இடது பக்கம் கொண்டு வந்தாக பெருக்கப்படும் சார். பெருக்கப்படும். அப்ப எஸ் தர 2
அது விளங்கிச்சா? ஆமா சார். ஆமா இந்த சார். எண்ணை சமன்பாட்டுக்கு இடது பக்கம் கொண்டு வந்தா என்ன நடக்கும்? பெருக்கப்படும் சார். பெருக்கப்படும் சார். அப்போ 1/2 கொண்டு வந்தாலும் பெருக்கப்படும், எண்ணை கொண்டு வந்தாலும் பெருக்கப்படுமா? இந்த பிஐ ஏ சமன் பி தர சி, இந்த பிஐ சமன்பாட்டுக்கு இடது பக்கம் கொண்டு வந்தா என்ன நடக்கும்? சொல்லுங்க. சமன்பாட்டுக்கு இடது பக்கம் கொண்டு வந்தா பிஐ என்ன நடக்கும்? அது ஏ தர பியா மாறுமா, ஏ சக பியா மாறுமா, ஏ மறை பியாக மாறுமா, அல்லாட்டி ஏ வகுத்தல் பியாக மாறுமா? ஏ வகுத்தல் பி சார். பி சார். ஏ சொல்லுங்க, சொல்லுங்க சாரணி, நீங்க என்ன? ஏ மறை பி சார். ஏ மறை மறை பி. ஓகே, லைனி நீங்க என்ன சொன்னீங்க? ஏ வகுத்தல் பியா? ஆமா சார். ஓகே, எப்படி இது ஏ மறை பி என்று வரும்? இது வந்து சக இல்லையே, இங்கால இருக்கிறது இங்கால பெருக்கல். பெருக்கலாயிருந்தா நாங்க சமன்பாட்டுக்கு அங்கால கொண்டு வந்தா அது வகுத்தலாக மாறும் இல்லையா? ஆமா சார். நீங்க சொல்றது சரி சரண்யா. இப்படி இருந்துச்சேண்டா, அப்படி இருந்துச்சுன்னா இது மறை பியாக மாறும். விளங்கிச்சா சரண்யா? ஆமா சார். ஓகே, அப்ப இது வந்து அதே மாதிரி தான் எண். அப்ப எண்ணை நாங்க சமன்பாட்டுக்கு இடது பக்கம் கொண்டு வந்தா என்னவா மாறும்? பிரித்தல் சார். பிரித்தல். இதை வகுத்தலாக மாறும், இதை பிரிக்கிற மாதிரி மாறும். எண் சமன் ஏ சக எல். இந்த சமன்பாட்டை நாங்க மாற்றி எழுதலாம். ஏ சக எல் சமன் எஸ் தரை 2 எஸ் என்று எழுதலாம். கேள்வி வந்து ஏஐ எழுவாயாக்குக. ஆகவே ஏ சமன் இரண்டு எஸ் இன்டு என் மறை எல். சமன்பாட்டுக்கு வலது பக்கம் போனா நேர் எல் என்ன எல்லா மாறும்? நேர் வந்து மறையாக மாறும். மறை எல். விளங்கிச்சா இது? ஆமா சார். உங்களுக்கு தரும் சமன்பாட்டை கொஞ்சம் நீங்க படிக்கணும். அதாவது சமன்பாட்டுக்கு இடது அல்லது வலது பக்கத்துக்கு காரணிகளை மாற்றுற நேரம் அது சகவாக இருந்தா அப்படியாகும், மறையாக இருந்தா அப்படியாகும், தரவாக இருந்தா அப்படியாகும், வகுத்தலாக இருந்தா என்ன ஆகும் என்று உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம், விளங்கி இருக்கோம். சரியா? ஓகே, உங்களுக்கு டைம் ஆயிட்டுது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வரைவினம் நாங்க அடுத்த கிளாஸ் சந்திப்போம். Thank you, sir. Okay, thank you. Thank you, sir.